ரொம்ப தைரியசாலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலத்தை வச்சு அதை சொல்ல முடியும். ஒன்று மேஷ லக்னம், மேஷ ராசியாக இருந்தால் அவங்கக்கிட்ட கோபம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் தைரியம் டக்குன்னு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதே சமயம் லக்னம் லக்னாதிபதியோடு செவ்வாய் பார்வை அல்லது சேர்க்கை இருப்பின் கண்டிப்பாக அவர்கள் கோபக்காரர்களாக தான் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வைன்னு செவ்வாய்க்கு உண்டு. அப்போது ஒவ்வொரு பார்வைக்கும் சில டிஃப்ரென்ஷியேட் உண்டு. நேரடியாக 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கு அதீத பலமும், 4வது பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு அதனை அடுத்த பலமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இறுதியாக அந்த 8வது பார்வைக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே சமயம் சர வீடுகள் என்று சொல்லக்கூடிய சர ராசிகள் என்று வர்ணிக்கக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியோட இந்த செவ்வாய் சேர்ந்ததுன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஜூட்டியாக என்ன விஷயங்களையும் உடனே கற்றுக்கணுன்ற ஆர்வமும், சில நேரத்தில் அவசர கொடுக்கு முந்திரி கொட்டெல்லாம் பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி சரம் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய லக்னம் ராசிகளில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசி அல்லது லக்னத்தோடு, குறிப்பாக லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்ட செவ்வாய் பயங்கரமான ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. சட்டுன்னு ஒரு காரியத்தை முன்னின்று செய்யக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட அந்த செவ்வாய் கொடுப்பாரு. கொஞ்சம் துடுக்குத்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதீத தைரியம் படைத்தவர்கள்னா செவ்வாய் வலுவானவர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும்.